ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போர்டே பிளாட்டோட ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போர்டே பிளாட்டோட டெஃபினிஷன் என்னென்ன தேவை அதெல்லாமே பார்த்தோம்ல. இப்போ வந்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, இன் போர்ட் மேக்னிடியூட் பிளாட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்லோப் குட் பி எக்ஸிபிட்டட் அட் அ ஹை ஃப்ரீக்வன்சி பை ஃபோர்த் ஆர்டர் ஆல் போல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நம்ம ஸ்லோப் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், 0க்குன்னா 20 dB பெர் டிகேடும் பார்த்தோம். போல்ஸுக்கு வந்துட்டு என்ன பார்த்தோம், -20 dB பெர் டிகேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, போல் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்டர், ஃபோர்த் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. இதே இது n0s n போல்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்போம், n × 20, இங்கே n × -20 போட்டிருப்போமா. இங்கே 4 இருக்குது, அப்போ என்ன போட்டிருப்போம், 4 × -20, ஏன்னா இங்கே போல் தானே சொல்லியிருக்காங்க அது. அப்போ என்ன வரும், -80 dB அப்படின்னு வரும். இங்கே ஆப்ஷனில் பாருங்கள் -80 இருக்குது +80 இருக்குது. ஓகேவா. ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா -80 dB. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு என்ன இருக்குது, எ சிஸ்டம் ஹேஸ் 14 போல்ஸ் 2 zeros இருக்குது. இட்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி அசிம்ப்டோட்ஸ் இன் இட்ஸ் மேக்னிடியூட் பிளாட் ஹேவிங் அ ஸ்லோப் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு சிஸ்டமில் 14 போல்ஸும் 2 zeros இருக்கும்போது அதோட ஸ்லோப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்மளுக்கு என்ன தெரியும், n × -20 போல்ஸுக்கு போடுவோம். இது வந்துட்டு n × 20 போடுவோமா, அதே தான் இங்கே போட்டிருக்கேன். 14 × -20 -280, 2 × 20 40. இது ரெண்டுமே மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு -240 dB per டிகேடுன்னு வந்துச்சு. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா 14 - 2, ஏன்னா இங்கே வந்துட்டு ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் தானே எப்போயுமே போல்ஸ் இருக்கும். ஸோ 14 - 2 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், 12ன்னு வந்திருக்கும். 12 × 20 போடுவோமா, அப்போ 240. போல்ஸ் தான் அதிகமாக இருக்குது, ஸோ என்ன பண்ணலாம், -240 இப்படியும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, in Bode plot dash is used for frequency and dash is used for magnitude and dash for phase அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேற்று நம்ம வந்துட்டு தியரி பார்க்கும்போது இது வந்துட்டு இந்த ஒரு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்துட்டு TNPSC 18ல் கேட்டிருக்காங்க, 2018ல். அப்போ ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம், லாக் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோமா. மேக்னிடியூட் அண்ட் பிளாட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், லீனியர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அதாங்க, in Bode plot log scale is used for frequency, for magnitude and phase linear scale is used. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, போர்டே பிளாட் ஆஃப் ஓப்பன் போல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஸ்டம் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் ஃபாலோஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது போர்டே பிளாட் வந்துட்டு அதோட ஸ்லோப்பை வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதில் எத்தனை போல்ஸ் எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு -40 dB per டிகேடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ்னால் என்னது, ஆப்வியஸாக போல்ஸா. ஒரு போலுக்கு நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், 20 -20 போடுவோம். இங்கே -14 இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துல 0.1க்கு லெஸ் தென்லேயே நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 போல்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து வந்துட்டு என்ன இருக்குது, -20 dB. இதில் வந்துட்டு என்ன இருக்குது, 0.1லேருந்து 10க்குள்ளே வந்துட்டு -20 இருக்குது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னது, 40 dB per decade பார்த்தோமா. அப்போ இங்கே என்ன வரும், 2 போல்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, -20 dB கொடுத்துருக்காங்க, 0.1லேருந்து 10 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குது, -20 dB per decadeன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 20 வருதா, வெறும் 20 தான். ஓகேவா. அப்போ இது வந்துட்டு +20 தான் இதோட ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ். அப்போ நம்மளுக்கு வரும்போது இங்கே என்ன இருக்குது, ஒரு ஜீரோஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் வந்துட்டு 0வாக மாறிடுதான். அப்போ ஸ்லோப் 0வாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் என்ன நம்ம சொல்லுவோம், -20லேருந்து 0க்கு மாறுதுன்னா +20 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு 0வாக மாறிடுமா. அப்போ இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ டோட்டலாக இங்கே என்ன இருக்குது, 2 போல்ஸ் இருக்குது, 2 ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ ஆப்ஷன் என்னது, 2 போல்ஸ் 2 zeros. இதுக்கு நம்ம டயக்ராம் வரையணும்னா எப்படி வரைஞ்சிருக்கோம்னா, 2 ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, 0.1ன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி, கார்னர் ஃப்ரீக்வன்சி. அடுத்து வந்துட்டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. 0.1க்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குது, -40 dBன்னு இருக்கா. ஸோ நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம். அடுத்து வந்துட்டு 20, இங்கே 40 இங்கே 20ன்னு இருக்கும். ஸோ வந்துட்டு 40 இங்கே 20, இப்படியே 0.1லேருந்து இதுக்கு வந்துட்டு திருப்பி ஒரு 20 வந்துட்டு டிகிரேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்திருக்கும். அடுத்து வந்துட்டு 0ன்னு வந்திருக்கா. இந்த இடத்துல நம்மளுக்கு இப்படி 0ன்னு வந்திருக்கும். இப்படி லைட்டாக ஸ்லாண்டிங்காக வந்துட்டு இங்கே வந்துட்டு 0ன்னு வந்திருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி தான் டயக்ராம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நம்மளுக்கு கேட்பாங்க. ஒரு பிளாட் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு எத்தனை போல்ஸ் இருக்குது, இதுக்கு வந்துட்டு டிபி என்ன, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு கொஷின்ஸ் மோஸ்ட்லி கேட்பாங்க TNPSCல. ஓகேவா. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, போர்டே
plot of a stable system is shown in a figure. The transfer function of the system is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, இந்த போர்டே பிளாட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, நேற்று நம்ம இப்போ ஸ்லோப் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், இப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இது வந்துட்டு என்னது 0 dpன்னு சொன்னோமா, அப்போ இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இதே இது வந்துட்டு அப் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா என்னது, ஒரு 0 இருக்குன்னு அர்த்தம். இதே இது டவுன் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, போல்ஸ் இருக்குன்னு அர்த்தமா. இங்கே வந்துட்டு -20 dB கொடுத்துருக்காங்க இந்த 1லேருந்து. அப்போ இங்கே ஆப்வியஸாக என்ன இருக்குது, ஒரு போல் இருக்குன்ட்டு நான் அசியூம் பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு என்னது, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருக்கணும், k/, போல்ன்றனால s ப்ளஸ் அந்த போல் என்னவோ அது நம்ம போட்டிருப்போமா. அதாவது இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா 1+st ஃபார்மெட்டில் நம்ம எழுதியிருப்போம் போர்டே பிளாட். ஸோ வந்துட்டு இதாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதியிருப்போம், k/, 1+st அப்படின்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதியிருப்போம். இங்கே 1 இதை எதை டினோட் பண்ணுது, கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு சொன்னோமா. ஸ்லோப் எங்கெங்கே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுதோ அந்த இதுதான் வந்துட்டு என்ன சொன்னோம், கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு சொன்னோம். ஸோ இது கார்னர் ஃப்ரீக்வன்சிங்க என்ன, ωc. அப்போது ωc வந்துட்டு என்னது, நம்மளுக்கு 1 rad/s போட்டோமா. அப்போ இதுக்கு டீனா என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், t = 1/ωc போடுவோமா. அப்போ 1/1 1 தான். ஸோ இந்த இடத்துல டீக்கு பதிலாக என்ன பண்ணிடுவோம், 1ன்னு நம்ம போட்டுருவோம். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், k/1+s அப்படின்ட்டுன்னு இருக்குமா. அடுத்து வந்துட்டு கே கண்டுபிடிக்கணும். கே கண்டுபிடிக்க என்ன இருக்குன்னா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்களா. அப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் = 20 log 10 of k. எல்லாமே டிபியில் தானே கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் நம்மளுக்கு டிபியில் தான் இருக்குது. அதனால வந்துட்டு என்னன்னா 20 log 10ல் நம்ம எழுதுவோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே 20 which is equal to 20 log 10 of k எழுதுவோம். அப்போ இங்கே 20 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 = log 10 of k. இப்போ k வேல்யூ கண்டுபிடினா லாக் வந்துட்டு கேன்சல் பண்ணோம்னா 10⁻1 வரும், 10⁻1 which is equal to k. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், k = 10ன்னு வந்துருக்கும். அப்போ கேக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம், 10/s+1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த எல்லா ஆப்ஷனில் என்ன வருது, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நார்மலாக நம்ம பார்த்த உடனே வந்துட்டு எலிமினேட் பண்ணலான்னா எந்தெந்த ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணலாம்னா சி எலிமினேட் பண்ணிடலாமா, ஏன்னா 0வே இல்லை, மேலே வந்துட்டு 0 இருக்குது. அதே மாதிரி ஏவும் பாருங்கள், ஆப்ஷன் ஏல வந்துட்டு 0s வந்துட்டு இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் இது பண்ணிடலாம். அடுத்து வந்துட்டு ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 போல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே -40 தான் வச்சு -20 தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் -14 இருந்துச்சுன்னா இது வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, ஸோ இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன்லேயே பார்த்தாலே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு என்னது, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இங்கே ஒரு மேக்னிடியூட் பிளாட் கொடுத்துட்டு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கார்னர் ஃப்ரீக்வன்சி இருக்கா, ωc1ன்னு எடுத்துப்போம், இது ωc2, இது ωc3ன்னு எடுத்துப்போம். இந்த C1ல் கார்னர் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 3 zeros இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்னர் ஃப்ரீக்வன்சி 2ல் நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 போல் இருக்குது சொல்லிட்டாங்க. அடுத்து வந்துட்டு கார்னர் ஃப்ரீக்வன்சி 3ல் என்ன இருக்குது, ஒரு போல் இருக்குது அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் பார்த்துக்கோங்க. ஸோ கார்னர் ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, 3 zeros, இங்கே வந்துட்டு 2 போல்ஸ், இங்கே வந்துட்டு 1 போல் இருக்குது. அப்போது வந்துட்டு 0.1ல் 3 zeros இருக்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸை நம்ம வந்துட்டு எலிமினேட் பண்ணலாமா. 0.1ல் zeros வந்துட்டு 3 இருக்கணும். அடுத்து வந்துட்டு 10ல் வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 போல்ஸ் இருக்குது, போல்ஸ் வந்துட்டு 2 இருக்கணும். அடுத்த 100ல் ஒரு போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ பாருங்கள், ஜீரோஸில் வந்துட்டு கியூப் டேர்மாக நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கே கியூப் இருக்குது, இங்கே கியூப் இருக்குது, இங்கே கியூப் இருக்குது, இந்த டேர்மில் வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி வராதுன்ட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா போல்ஸ் வந்துட்டு 10ல் வந்துட்டு 2 இருக்குது. அப்போது இங்கே 10 ஸ்கொயர் இருக்குது, 10ல் வந்துட்டு 2 போல்ஸ். ஓகே, இதில் வந்துட்டு போல்ஸில் வந்துட்டு 10ல் வந்துட்டு ஒரு போல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வராது. அடுத்து வந்துட்டு பாருங்கள், இங்கே வந்துட்டு என்னது, 10ல் வந்துட்டு ஒரு போல் தான் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு 100ல் 2 போல்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. ஸோ பார்த்த உடனே ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணியே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோமா. இதை வந்துட்டு எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குது, 0.1, 10, 100ன்னு இருக்கா. அப்போ வந்துட்டு நார்மலாக ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு என்ன, கான்ஸ்டன்ட் டேர்மோட ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதாவது 0 dBயில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம 0 dB இருந்தால் என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் கே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவோமா. அதான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதிக்கும். கே ப்ளஸ் எந்த ஃபார்மெட்டில் எழுதணும் நம்ம சொல்லியிருக்கோம், 1+st ஃபார்மெட்டில் இருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு s+ωc ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நேற்றே பார்த்தோமா. அதே தான். அப்போ 1+st1 இங்கே கார்னர் ஃப்ரீக்வன்சிக்கு T1, T2, T3 சரியா. அப்போ வந்துட்டு டைம் வந்துட்டு T1 கியூப், இங்கே என்ன இருக்குது, 3 zeros இருக்கிறனால நம்ம கியூப் போட்டோம். அடுத்து வந்துட்டு
இங்கே வந்துட்டு 2 போல்ஸ் இருக்கிறனால இங்கே ஸ்கொயர் போட்டிருக்கோம், இங்கே வந்துட்டு 1 போல்ன்றனால இது அப்படியே எழுதிட்டோம். ஸோ இது கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறோம், டி விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு போடுவோமா, இதெல்லாம் போட்டால் 10 0.1 0.01 வருமா, அதான் இங்கே T1க்கு பதிலாக 10 எழுதணும், T2க்கு பதிலாக 0.1 எழுதிப்போம், T3க்கு பதிலாக 0.01 எழுதிப்போம். அப்போ இதை போட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்துட்டு இந்த 10 வந்துட்டு காமனாக எடுத்துக்கிறோம். இங்கே வந்துட்டு என்ன இருக்குது, a + b தான் ஹோல் க்யூபில் இருக்குது, இங்கே வந்துட்டு க்யூபில் இருக்குது. இப்போ நான் b வெளியே எடுத்தேன்னா பவர் 3 தான் நம்ம எடுக்க முடியும், அதனால 10 power 3ன்னு எடுத்துட்டோம். இங்கே வந்துட்டு என்ன, இங்கே 10 கியூப் போட்டுறக்கூடாது, இந்த டேர்முக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு 1 தான் வரும், ஏன்னா வெளியே தான் நம்ம ஹோல் கியூப் போட்டிருக்கோம். ஸோ 1/10 + s. அதே மாதிரி ஸ்கொயருக்கு 0.1 ஸ்கொயர் எடுத்துகிட்டு இது பண்ணிக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா 10 power 3 வரும். இங்கே k × s + 1 0.1 the whole cube, இங்கே 10 100ன்னு வந்திருக்கும். இங்கே வந்துட்டு 0.1 the whole square எப்படி எழுதலாம், 0.01 எழுதுவோமா, இங்கே வந்துட்டு 0.01 இருக்கா, இது ரெண்டையும் சேர்த்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு 0.01 நம்ம எப்படி எழுதலாம், 10 to the power of -2ன்னு எழுதுவோமா. அப்போ 10 to the power of -2 × 10 to the power of -2 நம்மளுக்கு என்ன வரும், 10 to the power of -4ன்னு வருமா. ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே எழுதியிருக்கோம், 10 to the power of -4. இந்த -4 மேலே போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 10 to the power of 7ன்னு வந்திருக்கும். ஸோ அதை எழுதிக்கும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, k மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ கேக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம எழுதும்போது எப்படி எழுதிடுவோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு 20 dB. அப்போ 20 = 20 log 10 of k வருமா, 20 கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ log 10 of k = 1. அப்போ k = 10 to the power of 1. அப்போ k = 10 அப்படின்னு சொல்லி எழுதிப்போம். அப்போ இங்கே வந்துட்டு k வந்துட்டு 10 போடுவோமா, 10 × 10 to the power of 7. அப்போ போடும்போது என்ன வரும், 10 to the power of 8. ஸோ இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தானே கரெக்டு. ஸோ நார்மலாக வந்துட்டு நிறைய சம்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா டேரெக்டாக ஆப்ஷன்ஸை பார்த்து எலிமினேட் பண்ணிடலாம். போக போக வந்துட்டு சீக்கிரமாக இது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் எலிமினேஷன். ஓகேவா. இப்போ வந்துட்டு கே டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது, இங்கே வந்துட்டு ஒரு டேர்ம்ஸ் வருதுல, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம், அது கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே என்னென்னு இருக்கும், இங்கே 1 + s டேர்ம் + k இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது k/s இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி எழுதிப்போம்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு இப்போ கொடுத்துருக்காங்களா, இப்போ 20 கொடுத்துட்டு 20 = 20 log 10 of k-ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, -20 log 10 of ஒமேகான்னு எழுதுறோமா. இந்த ஒமேகா என்னன்னா இங்கே எஸ்ன்னு இருக்கா, இந்த எஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு ஒமேகாவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருப்பாங்க. சம்ஸில் வந்துட்டு 0.1 இல்லை 10 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுவோம். இதே s + k டேர்ம்ஸ்னால் இப்படி இருக்கணும், ks/s + 10 இல்லைனா s + போல் சம்திங் ஒமேகா ஃப்ரீக்வன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், ஸ்டார்டிங் பாயிண்ட் which is equal to 20 log 10 of k + 20 log 10 ஒமேகா. ஓகேவா. இதில் வந்துட்டு s k 1/s ஆப்சன்ட். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எல்லாம் எழுதிருக்கோம், k எடுத்திருக்கோம். இதில் வந்துட்டு ஜீரோஸ் வந்துட்டு ஆர்ஜின்லையும் இல்லை, போல்ஸும் வந்துட்டு ஆர்ஜின் இல்லை, ஜீரோஸும் இல்லை, போல்ஸும் ஆர்ஜின் இல்லாமல் வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இப்போ பண்ணோமா, ஸ்டார்டிங் பாயிண்ட் which is equal to 20 log 10 of k இப்படி போட்டு அந்த மேக்னிடியூடை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இவ்வளோ தான் வந்துட்டு நம்மளுக்கு பேசிக்காக போர்டே ப்ளாட்டில் வந்துட்டு நம்மளுக்கு கேட்பாங்க. மெயினாக வந்துட்டு டிஎன்பிசியில் என்னென்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 2 சம் பார்த்தோமா, அந்த 2 சம் மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி கேட்பாங்க. ஓகேவா. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.